காராமணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இந்த குழம்பு பெரியவங்கலேருந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க சில சமயம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கார குழம்புனா பிடிக்காதுன்னுவாங்க. நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம். காராமணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். காராமணியை முதல்ல ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கேஸில் ஒரு சட்டி வச்சுப்போம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் லேசாக வதக்கலாம். இதோட கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கலாம். இதோட சேர்த்து வதக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு போதும் வதக்கிறது. இப்போ இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கின்னு நீங்கள் மிக்சியில் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதை தனியாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஆறினோன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். எல்லாம் செவக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, அதையும் இதோடு போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் ஒன்றா வதக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரையும் கொஞ்சம் வதக்கும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ ஒரே ஒரு தக்காளி, அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கோம். இப்போ வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி. நிறைய தக்காளி போடாதீங்க, புளிப்பாக இருக்கும் குழம்பு. இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து வதக்கலாம். ஏன்னா வதக்கி தான் அரைச்சோம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ காரம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன். இது குழம்பு மிளகாத்தூள், மிளகா தனியா வீட்டில் அரைச்சது. இதில் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் வாட போகிற வரையும் கொஞ்சம் வதக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் முருங்கைக்காய் வேக வச்சுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். காராமணி ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். அதனால் முருங்கைக்காய் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியில் அரைச்சல அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ திறந்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. சும்மா லேசாக பாதி வெந்திருக்கும் இப்போ முருங்கைக்காய். இப்போ இதனோட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் இதோடு சேர்த்துக்கலாம். இதோடு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்சு காராமணியை சேர்த்துக்கலாம். இதோட ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். வேக வச்சோம்ல அந்த காராமணி, அதனோட தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் புளி தண்ணி, ஒரு கப் அளவு புளி தண்ணி ஊற்றிக்கணும். ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. புளி வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக தேங்காய் பால்
கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு தேங்காய் பால் சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கத்திரிக்காய் முருங்கைக்காய் காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.